ஓம் சாந்தி 7/9/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 31/12/2006 மதுபன். தலைப்பு கொடுக்குறாங்க பாபா. உறுதித்தன்மை மற்றும் மாற்றும் சக்தி மூலம் காரணம் அல்லது பிரச்சனை என்ற வார்த்தைக்கு விடை கொடுத்து நிவாரணம் மற்றும் தீர்வு சுரூபம் ஆகுங்கள்ட்டு டைட்டில் கொடுக்குறாரு. இன்று புது யுகத்தை படைப்பவர் பாப்தாதா தம்முடைய நாலாபுரமும் உள்ள குழந்தைகளுக்கு புத்தாண்டு மற்றும் புது யுகம் ரெண்டுக்குமான வாழ்த்துக்களை தெரிவிக்க வந்திருக்கிறாரு இன்னைக்கு பாபா. அது சொர்க்கத்தை படைப்பவர். இப்போ நாலாபுரம் நமக்கு என்ன வாழ்த்து சொல்கிறாருன்னா, நியூ இயர் வாழ்த்து. அது 2006 முடிஞ்சு 2007 வருது. அந்த நியூ இயர் வாழ்த்து அதோட சேர்த்து புது யுகம் ரெண்டுத்துக்கான வாழ்த்து சொல்ல வந்திருக்காரு. நாலாபுரம் உள்ள குழந்தைகளும் கூட வாழ்த்துக்கள் சொல்வதற்காக சேர்ந்திருக்கிறாங்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்வதற்காக மட்டும் வந்திருக்கிறீர்களா அல்லது புது யுகத்திற்கும் வாழ்த்துக்கள் சொல்ல வந்திருக்கிறீங்களா அப்படின்ட்டு பாபா கேட்குறாரு. எப்படி புத்தாண்டின் குஷி இருக்கிறது, மற்றவர்களுக்கும் குஷிகளை கொடுக்குறீங்க. ஆக பிராமண ஆத்மாக்கள் உங்களுக்கு புது யுகமும் கூட அந்த அளவு நினைவிருக்கிறதான்னு கேட்குறாரு. புது யுகம் கண்களுக்கு முன்னால் வந்து விட்டதா? எப்படி புது வருடத்திற்காக மனதில் வந்து கொண்டிருக்குது, அது இப்போதே வந்து விட்டது அப்படின்னு தோணுது இல்லையா? அது போலதான் தங்களது புது யுகத்திற்காக அவ்வளவு அனுபவம் செய்கிறீர்களா? அது வந்தே விட்டது என்று அப்படின்னு கேட்குறாரு. அந்த புது யுகத்தின் நினைவு அவ்வளவு சமீபமாக வருகிறதா? அந்த சரீர ரூப ஆடை ஜொலிப்புடன் முன்னால் காணப்படுகிறதா? உங்களுடைய புது யுகத்துல உங்களுடைய உடல், அதாவது நீங்க எடுக்க போற உடல், அந்த சரீர ரூப ஆடை ஜொலிப்புடன் உங்க கண்ணுக்கு தெரியுதா? பாப்தாதா இரட்டை வாத்துக்கள் சொல்றாரு. குழந்தைகளின் மனதில் கண்களில் புது யுகத்தின் காட்சிகள் வெளிப்படையாக உள்ளன. இப்ப நமக்கு மனசுல கண்ணுல நமக்கு சொர்க்கத்தினுடைய காட்சிகள் வந்துட்டே இருக்குதுன்றாரு. தங்களின் புது யுகத்தில் உடல், மனம், செல்வம், மக்கள், உறவுகள் எவ்வளவு சேஷமாக இருக்கிறது, சர்வ பிராப்திகளும் எவ்வளவு நிறைந்த பொக்கிஷங்களாக உள்ளன என்ற அந்த காட்சிகள் எல்லாம் குழந்தைகளின் மனதிலும் கண்களிலும் தெளிவாக உள்ளனன்ட்டு பாபா சொல்றாரு. பாபா இப்ப காட்சிகள் நமக்கு சொர்க்கத்துல நம்ம நடிக்க போறோம்னா அங்க இருக்கிற காட்சிகள், அங்க யார் எப்படி, நம்ம உடல் எப்படி இருக்கு, மனசு எப்படி இருக்கு, செல்வம் கூட இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி சிரேஷ்டமா இருக்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வருதுன்றாரு, தெளிவா வருதுன்றாரு. இன்று பழைய உலகில் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த உடல்ல, சாதாரண உடல்ல பழைய உலகில் இருக்கிறோம். இப்போதே நம் ராஜ்யத்தில் இருப்போம் என்ற குஷியும் உங்களுக்கு இருக்குது. உங்கள் ராஜ்யம் நினைவிருக்கிறதான்ட்டு பாபா கேட்குறாரு. எப்படி இன்று இரட்டை காரியத்திற்காக வந்திருக்கிறீங்க? பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பதற்காக மற்றும் புது வருடத்தை வரவேற்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆக பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பதற்காக மட்டுமே வந்திருக்கீங்களா அல்லது பழைய உலகத்தின் பழைய சம்ஸ்காரங்கள், பழைய சுபாவங்கள், பழைய நடத்தைக்கும் விடை கொடுப்பதற்காக வந்திருக்கிறீங்களான்ட்டு கேட்குறாரு. பழைய வருஷத்துக்கு விடை கொடுக்குறீங்க இல்லையா, அதே மாதிரி இந்த பழைய சம்ஸ்காரம், சுபாவம், இந்த பழைய வாழ்க்கை, அந்த எல்லாமே நடந்தது, எல்லா நடத்தைகள் எல்லாத்துக்கும் விடை கொடுப்பதற்காக வந்திருக்கீங்களான்னு கேட்குறாரு. பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பதோ சுலபம்தான், ஆனால் பழைய சம்ஸ்காரங்களுக்கு விடை கொடுப்பதும் கூட அவ்வளவு சுலபமாக இருக்குதான்ட்டு பாபா கேட்குறாரு. என்ன நினைக்கிறீங்க? மாயாவுக்கும் விடை கொடுப்பதற்காக வந்திருக்கிறீங்களா அல்லது வருடத்திற்கு விடை கொடுப்பதற்காக வந்திருக்கிறீங்களான்ட்டு பாபா கேட்குறாரு. விடை கொடுக்க வேண்டும் இல்லையா அல்லது மாயாவிடம் கொஞ்சம் அன்பு இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் கொஞ்சம் வைத்துக்கொள்ள விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது மனசு அந்த அளவுக்கு பாபா கிட்டேயே போகணும், அந்த பழைய உலகம் பக்கம் போகக்கூடாது. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது மாயா கிட்ட புத்தி மாட்டிட்டு இருக்குதா அப்படின்ட்டு பார்க்க சொல்றாரு. பாப்தாதா இன்று நாலாபுரம் உள்ள குழந்தைகளை பழைய சம்ஸ்கார சுபாவங்களுக்கு விடை கொடுக்க வைக்க இப்ப விரும்புகிறார். விடை கொடுக்க விரும்புகிறேன் என்ற தைரியம் உங்களுக்கு இருக்குதான்னு கேட்கிறாரு. ஆனால் பிறகு மாயா வந்துருது. இன்றைய தினம் திட சங்கல்பத்தின் சக்தி மூலம் பழைய சம்ஸ்காரங்களுக்கு விடை கொடுத்து புது யுகத்தின் சம்ஸ்காரங்களுக்கு, புது வாழ்க்கைக்கு வாழ்த்து சொல்வதற்கான தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த நியூ இயர் அன்னைக்கு நீங்க இந்த பழைய சம்ஸ்காரங்கள்லாம், இந்த திட சங்கல்பம் வச்சு நான் விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், இந்த 5 விகாரத்தினுடைய சம்ஸ்காரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்ட்டு தைரியமா சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. தைரியசாலிகளா? யார் புரிந்திருக்கிறீர்களோ முடியும் முடியும் அல்லது முடிந்தே ஆக வேண்டும் என்ற தைரியம் இருக்குதா? முடியும் என்று யார் புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கன்றாரு. தைரியம் உள்ளதா? நல்லது. யார் கை உயர்த்தவில்லையோ அவர்கள் யோசிக்கிறார்களா அப்படின்னு கேட்குறாரு. இரட்டை வெளிநாட்டினர் கை உயர்த்தினார்கள். யாருக்கு தைரியம் இருக்குதோ அவர்கள் கை உயர்த்துங்கள்ட்டு பாபா சொல்றாரு. அனைவரும் இல்லை. நல்லது. இரட்டை வெளிநாட்டினரோ திறமைசாலிகள் தான். இரட்டை போதை இருக்கிறதுனால பார்க்கலாம். பாப்தாதா ஒவ்வொரு மாசமும் ரிசல்ட்டை இப்ப பாப்பாராம். பாப்தாதாவுக்கு குஷி இருக்குது. தைரியசாலி குழந்தைகள், சாமர்த்தியமாக பதிலளிக்கும் குழந்தைகள்,
நம்ம எல்லாரையும் பார்த்தா அவருக்கு அப்ப கேட்குது. தைரியசாலி குழந்தைகள், சாமர்த்தியமாக பதிலளிக்கும் குழந்தைகள். ஏனென்றால் அறிந்திருக்கிறாங்க, ஒரு அடி நாம் தைரியத்தோடு எடுத்து வைத்தால் பாபாவின் உதவியின் 1000 அடி கிடைத்தே ஆக வேண்டும்ட்டு தெரிஞ்சிருக்கிறாங்க. அதனால புத்திசாலி குழந்தைகளா இருக்கிறாங்க. நம்ம தைரியமா ஒரு ஸ்ரீமத் படி நடக்க ஆரம்பிச்சோன்னா பாபா இறங்கி வந்து நமக்கு உதவி செய்வார். உரிமை உள்ளவர்கள் நீங்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. தைரியத்தை அசைப்பதற்காகத்தான் மாயா முயற்சி செய்யுது. ஆனா நம்ம தைரியமா ஒரு அடி எடுத்து வைக்கும்போது மாயா வரும். மாயா வந்து நம்மளை கவுக்கறதுக்கு பார்க்கும். அதுவும் முயற்சி செய்துன்றாரு. பாப்தாதா பாக்குறாரு, நன்கு தைரியம் வைக்கிறாங்க. பாப்தாதா மனப்பூர்வமாக வாழ்த்தும் கூட குழந்தைகளுக்கு சொல்றார். ஆனால் தைரியம் வைத்து விட்டு பிறகு அதோடு கூடவே தனக்குள் வீண் சங்கல்பங்களை, வேஸ்ட் தாட்ஸ், அதையும் உருவாக்கிடுறாங்க. செய்து கொண்டுதான் இருக்கிறோம், நடக்கத்தான் வேண்டும், அவசியம் செய்யத்தான் செய்வோம், தெரியவில்லை என்ற சங்கல்பம் வருவது என்பது தைரியத்தை பலவீனமாக ஆக்கிறதுன்றாரு. ஓ ஓ வந்து விடுகிறது இல்லையா, ஓன்னு வந்துருது. செய்யவோ அந்த மாதிரி வருது. செய்கிறோம், செய்யவோ வேண்டும், முன்னால் பறக்கவோ வேண்டும். இது தைரியத்தை பலவீனமாக்கி விடுகிறது. ஓ என்று யோசிக்காதீர்கள், செய்தே ஆக வேண்டும். ஏன் நடக்காது? பாபா துணையில் இருக்கும்போது பாபாவின் துணையில் தோ வர முடியாது அப்படின்றாரு. அதாவது செய்யதான் வேணும், செஞ்சுதான் ஆகணும், செய்யவோ வேண்டும் தான் அப்படின்ட்டு நம்ம அந்த ஓன்ற வார்த்தை வரக்கூடாது. பாபா நம்ம கூட இருக்கும்போது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற தைரியத்தோட இருக்கணும். ஆக இந்த புது வருஷத்தில் என்ன புதுமை செய்ய போகிறீங்கன்ட்டு பாபா கேட்கிறாரு. தைரியத்தின் காலை உறுதியாக்குங்கள். மாயா தானே அசைந்து விட வேண்டும், ஆனால் கால் அசையக்கூடாது. அந்த மாதிரி தைரியத்தின் காலை வலுவுள்ளதாக ஆக்குங்கள்ட்டு பாபா சொல்றாரு. ஆக புது வருடத்தில் புதுமை கொண்டு வருவீர்களா, அல்லது சில நேரம் அசைத்து கொடுப்பதும் சில நேரம் வலிமையுடன் இருப்பதுமாக அந்த மாதிரி செய்ய மாட்டீர்கள் தானேன்ட்டு கேட்குறாரு. உங்கள் அனைவரின் கடமை அல்லது தொழில் எது? தன்னை பற்றி என்ன சொல்லிக்கிறீங்க? நினைவு செய்யுங்கள், விஸ்வ கல்யாணின்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா? நம்மளை நாம என்ன சொல்லிக்கிறோம்? உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய ஆத்மா, விஸ்வ கல்யாணி, உலகை மாற்றுபவர். இது உங்கள் தொழில் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது பாப் தாதாவுக்கு அவ்வப்போது இனிமையான சிரிப்பு வருது. பாபாவுக்கு உலகை மாற்றுபவர்னு டைட்டில் இருக்கிறது இல்லையா? நமக்கு என்ன டைட்டில் பாபா கொடுத்துருக்காருன்னா, உலகே மாற்றக்கூடிய ஆத்மாக்கள். நம்மளை தான் கருவியா தேர்ந்தெடுத்து பாபா சேவை செய்ய வைக்கிறாரு. மனசா சேவை கூட செய்றீங்க இல்லையா? ஒவ்வொரு பிகேஸும் மனசா சேவை செய்து மனதின் மூலமாக உலகை மாற்றுபவர் என்ற டைட்டில் நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனா பாபாவுக்கு சிரிப்பு வருது. உலகையே மாற்றுபவராக இருக்கிறீங்களா, அல்லது லண்டனை மாற்றுபவர் இந்தியாவை மாற்றுபவரா? நீங்கள் அனைவரும் உலகை மாற்றுபவர்கள் தானே. உங்க கிராமத்துல இருந்தாலும் சரி, லண்டன்ல இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, உலக நன்மை செய்பவர் தானே நீங்க, இல்லையான்னு கேட்குறாரு. அப்படியானால் தலையை அசைங்கள்ட்டு கேட்குறாரு. பக்கா தானே, அல்லது 75% தானா? 75% உலக நன்மை மற்றும் 25% மன்னிப்பு. அப்படியா? உங்கள் சவால் என்னன்னு கேட்குறாரு. இயற்கைக்கும் சவால் விட்டுருக்கிறீங்க, எப்போதாவது தனக்காகவும் யோசிக்கிறீங்க, செய்யவோ வேண்டும் தான் அப்படின்ட்டு. ஆனால் ஆகிவிடுகிறது பாபா. ஆக உலகை மாற்றுபவர், இயற்கையை மாற்றுபவர், தன்னை மாற்றுபவராக ஆக முடியாதா அப்படின்னு கேட்குறார் பாபா. எது கேட்குறாருன்னா, உலகையே மாற்றக்கூடியவங்க இயற்கையே உங்க கீழே கட்டளைக்கு கீழ்ப்படிய போகுது கடைசி நேரத்துல. ஆனா உங்களால உங்களுடைய சம்ஸ்காரத்தை மாற்ற முடியல. உங்களுடைய பழைய சம்ஸ்காரம். எனக்கு அடிக்கடி கோபம் வந்துடுது, எனக்கு அடிக்கடி இப்படி ஆயிடுது, அப்படி ஆயிடுது, டென்ஷன் ஆகுதுன்ட்டு நம்ம சம்ஸ்காரத்தையே நம்மளால மாத்திக்க முடியல. தன்னையே சுய மாற்றமே பண்ணிக்க முடியலையா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நீங்கெல்லாம் உலகையே மாற்றக்கூடியவன்ற டைட்டில் உங்களுக்கு இருக்கு அப்படின்றாரு. சக்தி சேனை, என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆண்டில் தங்களின் தொழில் உலகை மாற்றுபவர் என்பதை நினைவில் வைக்க வேண்டும்ன்றார். தன்னை அல்லது தன் பிராமண பரிவாரத்தையும் கூட மாற்றுபவர் ஆக வேண்டும்ன்றார். நீங்க மாறி மற்றவங்களையும் மாற்றணும்ன்றார். ஏனென்றால் முதலிலோ தர்மம் வீட்டிலிருந்து தான் தொடங்க வேண்டும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்து தான் மாற்றணும். நம்ம மாறினாதான் மற்றவங்க மாறுவாங்கன்றார். ஆக தனது தொழிலின் நடைமுறை சுரூபத்தை பிரத்யட்சம் செய்வீர்கள் இல்லையா? சுய மாற்றத்தை தானும் விரும்புறீங்க மற்றும் பாப்தாதாவும் விரும்புறார், அறிவீர்கள் இல்லையா? பாப்தாதா கேட்குறாரு. குழந்தைகளாகிய உங்கள் அனைவரின் லட்சியம் என்ன? அப்போது பெரும்பாலோர் ஒரே பதிலை தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நம்மளோட லட்சியம் என்ன? பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும். அப்பதான் நான் பாபா கூடயே போக முடியும். சிவபாபாவுக்கு சமான் ஆகணும், சரிதான் இல்லையா? பாப் சமான் ஆகத்தான் வேண்டும் இல்லையா? அல்லது பார்க்கிறேன் யோசிக்கிறேன் சொல்வீங்களான்னு கேட்குறாரு. ஆக பாபாவும் இதே தான் விரும்புகிறார். பாபா என்ன விரும்புகிறார்? அவரை மாதிரி மாறி நம்ம போகணும். இந்த புது வருடத்தில் 70 வருடங்கள் முடிவடைகின்றன. 2006ஓட பாபா 70 வருஷம் ஆகுது. இப்போது 71வது வருடத்துல ஏதேனும் அற்புதம் செய்து காட்டுங்கள்ட்டு பாபா சொல்றார். அனைவரும் இவ்வளவு சேவை நோக்கத்தில் பல்வேறு புரோகிராம்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்கள். வெற்றியும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. பாப்தாதாவுக்கு
குஷியும் ஏற்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. செய்கிற முயற்சிக்கு வெற்றியும் கிடைக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. வீணாக போவதில்லை. நீங்க என்ன செய்றீங்களோ கண்டிப்பா அதுக்கு முயற்சிக்கு வெற்றி கிடைக்குது. வேஸ்ட் ஆகாது, எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நீங்க என்ன பண்ணாலும் அதனுடைய பலன் வரும்ன்றார். ஆனால் சேவை எதற்காக செய்கிறீர்கள்? அப்போது என்ன பதில் சொல்றீங்க? பாபாவை பிரத்யட்சம் செய்வதற்காக தான் சேவை செய்யறோம். பாபாவை எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்காக சேவை செய்யறோம். ஆக பாபா என்று குழந்தைகளும் கேட்கிறாரு. பாபாவை பிரத்யட்சமும் செய்யத்தான் வேண்டும். நிச்சயமாக செய்வீங்க. கடைசியா உங்க மூலமா பாபா தென்படுவார். பாபாவை கண்டிப்பா எல்லாரும் ஒரு நாள் தெரிஞ்சுக்குவாங்க. அவர் வந்துட்டாரு, அவரோட காரியம் நடந்துட்டு இருக்குன்ட்டு. நிச்சயமா நீங்க அதை பண்ணுவீங்க. ஆனால் பாபாவை பிரத்யட்சம் செய்வதற்கு முன்னால் தன்னை பிரத்யட்சம் செய்யுங்கள்ன்றார். ஃபர்ஸ்ட் பாபாவை பிரத்யட்சம் பண்றது இருக்கட்டும், நீங்க யாருன்றதை நீங்க பிரத்யட்சம் பண்ணுங்க அப்படின்றார். சொல்லுங்கள் சிவசக்திகள் இந்த வருடம் சிவசக்தி ரூபத்தில் தங்களை பிரத்யட்சம் செய்வீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. செய்வீர்களா? ஜானகி தாதி சொல்லுங்கள் கேட்கிறார். செய்வீர்களா? செய்தேதான் ஆக வேண்டும். கூட இருப்பவர்கள் முதல் வரிசையில், 2வது வரிசையில் அமர்ந்துள்ள டீச்சர்கள் கை வைத்துங்க. யார் இந்த வருடம் செய்தே காட்டுவோம் என்பவர்கள். நீங்க உங்களை தன்னைத்தானே பிரத்யட்சம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கிறார். செய்வோம், இல்லை செய்து தான் காட்ட வேண்டும் அப்படின்றாரு. செய்வோம்னு சொல்லாதீங்க, செய்து காட்டத்தான் வேண்டும்ன்றார். டீச்சர்கள் அனைவரும் கை உயர்த்தினார்களா அல்லது யாராவது உயர்த்தவில்லையான்ட்டு கேட்கிறாரு. நல்லது, மதுபன் வாசிகள் செய்தேதான் ஆக வேண்டும். செய்ய வேண்டியது இருக்கும். ஏனென்றால் மதுபனும் அருகில் உள்ளதில்லையா? தேதியை குறித்து கொள்ள வேண்டும். 31ஆம் தேதி. நேரத்தையும் குறிக்க வேண்டும். 9:20. பிறகு பாண்டவ சேனையை கேட்கிறாரு. பாண்டவர்கள் என்ன காண்பிக்க வேண்டும்? வெற்றி பெற்ற பாண்டவர்கள். சிவசக்தி சேனைகள் கேட்டாரு. இப்ப பாண்டவ சேனையை கேட்கிறாரு. பாண்டவர்கள் வெற்றி பெற்றாங்கன்னு தானே சாஸ்திரத்துல இருக்கு. எப்போதாவது வெற்றி பெறுபவர்கள், வெற்றி பாண்டவர்கள் தான் அவங்க பேரு. அப்படித்தானே? ஆக இந்த ஆண்டில் அந்த மாதிரி ஆகி காட்ட வேண்டுமா அல்லது என்ன செய்வோம் என்று சொல்வீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. மாயா வந்து விட்டது இல்லையா? விரும்பவில்லை, ஆனால் வந்து விட்டது அப்படின்னு சொல்வீங்களா? பாப்தாதா இதற்கு முன்னும் சொல்லியிருக்கிறார். மாயா தனது கடைசி நேரம் வரை வருவதை நிறுத்தாது. நம்மள்ட்ட இருக்கிற பலகீனம் தானே மாயா. கடைசி வரைக்கும் மாயா வந்துட்டு தான் இருக்கும். டெஸ்ட் பேப்பர் வந்துட்டே தான் இருக்கும். நம்ம சரியாகிற வரைக்கும், ஆத்மால அதோடைய சுவடு போற வரைக்கும் அந்தந்த வீக் பாயிண்ட் மாயாவா நமக்கு உள்ளார வந்துகிட்டே இருக்கும். அதனால இப்ப நம்மளை 5 விகாரத்தினுடைய அந்த விஷயங்கள் கடைசி வரைக்கும் வந்துகிட்டு தான் இருக்கும். கடைசி நேரம் வரை அது வருவதை நிறுத்தாது. ஏன்னா நமக்குள்ள அந்த பலகீனம் இருக்கிற வரைக்கும் அதனுடைய டெஸ்ட் பேப்பர் வந்துட்டே இருக்கும். ஆனால் மாயாவின் வேலை வர்றது, மாயா வேலை வரும் தான். ஆனா உங்களுடைய வேலை என்ன? வெற்றியாளர் ஆவது. அது வந்தாலும் நீங்க வெற்றி அடையணும். இந்த விஸ்வாமித்ரர் முன்னாடி அந்த மேனகா டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க கடும் தவம் பண்ணிட்டு இருப்பாராம். அவங்க மேனகா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அது மாதிரி மாயா டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்கும். விதவிதமா வரும். நம்மளோட வேலை என்ன? நம்ம தவம் புரிஞ்சு பாபாவை நினைச்சு அதை வெற்றி அடையணும். எனவே இதை யோசிக்காதீங்க. விரும்பவில்லை, ஆனால் மாயா வந்து விடுகிறது. இப்போது பாப்தாதா இந்த வருஷத்தோடு இந்த வார்த்தைகளுக்கு விடை கொடுக்குமாறு செய்ய விரும்புகிறார். பாபா மாயா வந்துருச்சு பாபா, மாயா வந்துருச்சு பாபா, இதெல்லாம் சொல்லாதீங்க, இது சொல்லவே கூடாது. பிகே சார் சொல்லவே கூடாதுன்றார். 12 மணிக்கு இந்த வருஷத்திற்கு விடை கொடுப்பீர்கள் இல்லையா? அதே மாதிரி இந்த வார்த்தைகளுக்கும் விடை கொடுத்துருங்க. மணி அடிப்பீர்கள் இல்லையா? இன்றைக்கு மணி அடிப்பீர்கள் என்றால் எதற்கு மணி அடிப்பீர்கள்? இந்த நாளுக்கோ வருஷத்திற்கோ மாயாவுக்கு விடை கொடுப்பதற்கான மணி இப்ப அடிக்க வேண்டும். இந்த மாயா ஒரேடியா ஒழிச்சிருங்கன்றாரு. அதை விடை கொடுத்துருங்கன்றாரு. அது நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கிறதுனால தான் வந்துட்டு இருக்குது. வாசலை திறந்து வச்சாதானே அது தேவையில்லாதவங்களாம் உள்ள வருவாங்க. மூடி வச்சிருங்க, கதவு மூடிடுங்கன்றாரு. விடை கொடுப்பதற்கான டைம் வந்துருச்சு. 2 விஷயங்கள். ஒன்று மாற்றும் சக்தி, பரிவர்த்தன் சக்தி கொண்டு வாங்க. அது பலவீனமாக இப்ப இருக்குது. தன்னையே மாற்றிக்க முடியல, அப்புறம் எப்படி உலகத்தை மாற்ற முடியும்? தன்னை மாற்றும் சக்தி இப்ப பலவீனமா இருக்குது. பிளான்கள் மிக நன்றாக உருவாக்குறீங்க. அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், அப்படி செய்வோம். பாபா சொல்றாரு பாருங்க, நல்லா உருவாக்குறீங்க. அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், அப்படி செய்வோம். பாப்தாதான் குஷி அடைகிறார். அந்த பிளான்கள்லாம் பார்த்து மிக நல்ல பிளான்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் மாற்றும் சக்தி குறைவாக இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம்தான் மாற்றம் ஏற்படுகிறது, கொஞ்சம் இருந்து விடுகிறதுன்றாரு. மற்றும் அடுத்த குறை உறுதி பற்றியது. நல்ல நல்ல சங்கல்பங்களை செய்றீங்க. என்னெல்லாம் நல்லா தான் உருவாக்குறீங்க. அதை பண்ணணும், இதை பண்ணணும், சேவையில் எப்படி விருத்தி அடையணும், அப்படி அடையணும். இன்றும் பாருங்கள், எத்தனை கார்டுகள், எத்தனை முடிவுகள், எத்தனை உறுதிமொழிகள் பாப்தாதா பார்த்தாரு. நிறைய நல்ல நல்ல கடிதங்கள் வந்துள்ளன. கார்டுகள், கடிதங்கள் முதலியன மேடையில் அலங்காரமாக வைக்கப்பட்டுள்ளன. ஆக செய்வோம், காட்டுவோம், நடந்தே ஆக வேண்டும், ஆகத்தான் வேண்டும். பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள் அனைத்து பாப்தாதாவுக்கு சேர்ந்துள்ளன. முன்னால் அமர்ந்துள்ள உங்களுடைய மனதின் சப்தம் பாபாவிடம் சேர்ந்தது. ஆனால் பாப்தாதா இந்த 2 சக்திகள் மீது அண்டர்லைன் செய்ய வைக்கிறார். ஒன்று உறுதியின் குறை வந்து விடுகிறது. குறைக்கான காரணம் கவனக்குறைவு, மற்றவர்களை பார்ப்பதற்கானதுதான் சொல்றாரு.
அதாவது என்ன எதனால குறை வருதுன்னா கவனக்குறைவா இருக்கிறோம், மற்றவங்களையே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆகிவிடும், செய்து கொண்டு தான் இருக்கிறோம், செய்வோம், அவசியம் செய்வோம்ட்டு நம்ம இப்படியே இருந்துடுறோம். இதெல்லாம் கவனக்குறைவுன்றாரு பாப்தாதா. இதை தான் விரும்புகிறார். இந்த வருஷம் ஒரு வார்த்தைக்கு சதா காலத்திற்கும் விடை கொடுத்துருங்க. அது என்ன வார்த்தை சொல்லட்டுமா? கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த வருஷம் பாப்தாதா காரணம், ரீசன் சொல்றதை நிறுத்திருங்கன்றார். காரணம் என்ற வார்த்தைகள் விடை கொடுக்க செய்ய வேண்டும் என விரும்புகிறார். எதுக்கு எடுத்தாலும் காரணம் சொல்றது, ரீசன் சொல்றது. ஏன் அமிர்த வேலை எழுந்திருக்கலாம், அதுக்கு ஒரு ரீசன். ஏன் முரளி படிக்கல, அதுக்கு ஒரு ரீசன். எல்லாத்துக்கும் ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சேவை பண்ணலன்னா அதுக்கு ஒரு ரீசன். இந்த ரீசன் சொல்றது விடை கொடுக்க செய்ய வேண்டும் என விரும்புகிறார். நிவாரணம் ஆகிவிட்டால் காரணம் முடிஞ்சது. நிவாரணம் ஆகிடுச்சுன்னா அப்ப ரீசன் சொல்றது முடிஞ்சிடும், பிரச்சனை முடிந்தது. தீர்வு சுரூபமா ஆகிருங்க. எல்லாத்துலயும் நீங்க சமாதான சுரூபமா ஆயிடுங்க, தீர்வு கொடுக்கறவங்களா ஆயிடுங்க. அது தனது காரணமாக கூட இருக்கலாம், அனைவரது காரணமாகவும் இருக்கலாம், குழுவின் காரணமாகவும் இருக்கலாம், ஏதேனும் சூழ்நிலையின் காரணமாக கூட இருக்கலாம். நீங்க விட்டு கொடுத்துருங்கன்றார். பிராமணர்களின் அகராதியில் காரணம் என்ற சொல், பிரச்சனை என்ற சொல் மாற்றமடைந்து தீர்வு மற்றும் நிவாரணம் ஆகிவிட வேண்டும்ட்டு பாபா சொல்றார். இப்ப நம்ம பக்கம் நம்ம கரெக்டா இருந்துக்கணும். நம்ம எங்கேயும் பிரச்சனை ரூபமா இருக்கக்கூடாது. பிரச்சனை என்ற சொல் மாறிடணும், தீர்வு மற்றும் நிவாரணமா நம்ம ஆகிடணும். ஏனென்றால் அநேகர் இன்று அமிர்த வேலையிலும் கூட பாப்தாதாவுன்னு ஆன்மீக உரையாடல் இதை தான் சொன்னாங்க. அமிர்த வேலையில பாபாட்ட பேசிட்டு இருந்தாங்களாம். புது வருஷத்தில் ஏதேனும் புதுமையை கொண்டு வர வேண்டும். ஆக பாப்தாதா விரும்புறாரு, இந்த புது வருஷத்தை இந்த மாதிரி கொண்டாடுங்க. இந்த 2 சொற்களும் முடிந்து போக வேண்டும். பாபா சொல்றாரு எப்படி கொண்டாடணும். இந்த காரணம் சொல்றதெல்லாம் முடிச்சிருங்க, பிரச்சனை சுரூபமா ஆகாதீங்க. அப்புறம் 2 வார்த்தைகளை பாபா சொல்றாரு, 2 சொற்களும் முடிந்து போகணும். பரோபகாரி ஆகுங்கள்ன்றாரு. சுயம் காரணமாகி இருக்கலாம் அல்லது வேறொருவர் காரணமாகி இருக்கலாம். ஆனால் பரோபகாரியாகி இரக்கமுள்ள ஆத்மாகி சுபபாவனை சுபரூபத்தின் உள்ளம் கொண்டவராகி சகயோகம் கொடுங்கள், அன்பை பெறுங்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது இந்த காரணம் சொல்றது, பிரச்சனை சுரூபமா இருக்கிறது, இதெல்லாம் முடிச்சுட்டு தீர்வு சுரூபமா மாறிடுங்க. யாரா எப்படியா போயிட்டு போறாங்க, நீங்க மாறி நீங்க பரோபகாரி, நீ கெட்டது செய்யறவங்களுக்கு கூட நல்லது செய்யுங்க. நீங்களே காரணமா இருந்தாலும் சரி, மற்றவங்க காரணமா இருந்தாலும் சரி, ஆனா நீங்க விட்டு கொடுத்துருங்க. நீங்க பரோபகாரியாகி கருணை உள்ளவங்களா மாறி சுபபாவனை சுப விருப்பம் வச்சுட்டு எல்லார் மேலேயும் நல்ல அன்பு உள்ளம் கொண்டவங்களா மாறுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, அன்பை பெறுங்கள்ட்டு சொல்றாரு. ஆக இந்த புது வருஷத்திற்கு என்ன பெயர் கொடுப்பீர்கள்? முன்பு ஒவ்வொரு வருஷத்துக்கும் பெயர் கொடுத்திருந்தோம், நினைவுள்ளது இல்லையா? ஆக பாப்தாதா இந்த வருஷத்தை சிரேஷ்ட சுப சங்கல்பம், திட சங்கல்பம், அன்பு சகயோக சங்கல்ப வருடம்ட்டு பெயர் கொடுக்கிறாரு. இது பெயர் அல்ல, ஆனால் அது போல பார்க்க விரும்புறார் பாபா. இவ்வளோ பெரிய பேர்லாம் இல்லை, ஆனால் அந்த மாதிரி நம்மளை எல்லாரையும் பார்க்க விரும்புகிறார். சுப சங்கல்பம், திட சங்கல்பம், அன்பு, சகயோகம், இந்த 4த்தையும் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறாரு. அன்பு காட்டணும், சகயோகம் பண்ணணும், அந்த சங்கல்பத்தை எடுக்கணும், சுப நல்லதே நினைக்கணும். சிரேஷ்ட சுப சங்கல்பம், திட சங்கல்பம், அது எதுன்னு செஞ்சாலும் திடமாக செய்யணும். ஒரு நாளைக்கு ஒன்று மறுநாளைக்கே மாறிடுது, அப்படி மாறக்கூடாது. சுப சங்கல்பம், திட சங்கல்பம், அன்பு சகயோக சங்கல்ப வருடம். ஆனால் அது போல பாபா நம்மளை பார்க்க விரும்புறார். உறுதியின் சக்தி, மாற்றக்கூடிய சக்தியை சதா துணையாக்கி கொள்ளுங்கள்ன்றாரு. யாராவது எவ்வளவுதான் எதிர்மறையானவற்றை தந்தாலும், எப்படி நீங்கள் மற்றவர்களுக்கு கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அது போல எதிர்மறையை நேர்மறையாக நீங்க மாற்றிடுங்க. மற்றவங்க சொல்றோம்ல, நெகட்டிவா நடக்குதுன்னா அதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கோங்க, இது உங்க வாழ்க்கையில நல்லதுக்கு நடந்திருக்கு, பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில நடக்கிறத எதிர்மறைய நேர்மறையா மாத்திருங்க. ஆக நீங்கள் தாமாகவே எதிர்மறையை நேர்மறையாக மாற்ற முடியாதா கேட்கிறார் பாபா. மற்றவர் பரவசமாகி மாயாவசமாகிடுறாங்க, வேறு வசமானவர் மீது இரக்கம்தான் வைக்கப்படுகிறது இல்லையா? இப்போ யாராவது ஒருத்தவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஏதோ பிரச்சனை, அவங்களுக்குள்ள பிரச்சனையை நம்மள்ட்ட காட்டுறாங்க அப்படின்னா மாயாவசமாகி இருக்கிறாங்க. அவங்க பிகேவா இருந்தாலும் சரி, அந்த டைம் அவங்க மாயாவசமாகி இருக்கிறாங்கன்னா அவங்க மேல கருணை தானே வைக்கணும். இப்போ ஒரு மென்டல் மாதிரி இருக்கிறாங்க, அதாவது அவங்களுக்கு தெரியல, அவங்க மன வியாதி பிடிச்சவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு மாதிரி தான் நடந்துக்குவாங்க இல்லையா? அப்போ அவங்க மேலே நம்ம அவங்கள்ட்ட போய் சண்டை போடுவோமா? இவங்க ஏதோ மனவியாதி பிடிச்சிருக்கு அப்படி நம்ம சண்டை போட மாட்டோம், அவங்களுக்கு ஏதோ வியாதி இருக்குன்ட்டு போயிடுவோம். அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டாம். மாயாவசமானவங்க மாயாவசமாகி இருக்கிறாங்கன்ட்டு புரிஞ்சுக்கிட்டே எட்ட போயிருங்கன்றாரு. அப்போ நீங்க இறக்கம் தான் அவங்க மேல வைக்கணுன்றாரு. உங்களது ஜட சித்திரம் உங்களுடைய சித்திரம் தான் இல்லையா?
இப்போ கோயிலில் இருக்கிற ஜடச்சித்திரம்லாம் உங்களது தான் இல்லையா? அது கருணை மனமுடைய தானே உட்காந்துருக்கு அந்த சாமி கோயிலில். கல்ச்சிலையாக இருந்தாலும் கை எப்படி இருக்குது பாருங்கள், கொடுக்கக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க, வைப்ரேஷன் கொடுக்குறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களாம் அமைதியாக வீடு திரும்புகிறாங்க இல்லையா? அது உங்களுடைய ஜடச்சித்திரம் தான் இல்லையா? அப்போ சைத்தன்யத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு கெட்டது பண்ணுறவங்க கூட பரோபகாரியாகி நல்லது தான் செய்யணுன்றாரு. பாரதத்தில் வெளிநாட்டு சித்திரங்கள் உள்ளன இல்லையா? அவை பூஜிக்கப்படுகின்றன. தில்வாலா கோயிலும் கூட உங்களுடைய சித்திரங்களை பார்த்துருக்கீங்க இல்லையா? மிக நன்று. எப்போது உங்கள் ஜட சித்திரங்கள் இரக்கமுள்ளனவாக உள்ளனவோ, எந்த ஒரு சித்திரத்தின் முன்பாகவும் போனால் என்ன வேண்டுறாங்க? எந்த ஒரு கோயிலில் ஏதோ ஒரு கல்ச்சிலைக்கு முன்னாடி போனால் என்ன வேண்டுறாங்க? அது உங்களுடைய ஜட சித்திரங்கள் தான். அதுக்கு முன்னாடி ஒரு அம்மன் சிலை இல்லைன்னா அம்மன் கிட்ட போய் என்ன கேட்குறாங்க? தாயே கருணை காட்டு, தயை காட்டு, கிருபை காட்டுன்னு தானே வேண்டுறாங்க. தயா செய்யுங்கள், கிருபா செய்யுங்கள், இரக்கம் கொள்ளுங்கள், மெர்சி மெர்சி காட்டுங்கள்னு எல்லா தர்மத்திலையும் அந்த சிலையின் முன்னாடி போய் என்ன வேண்டுறாங்க? மேரி மாதாக்கு முன்னாடிலாம் போய்ட்டு மெர்சி காட்டு மெர்சி காட்டுன்னு சொல்லுவாங்க, கருணை காட்டுங்கள்னு தான் சொல்கிறாங்க. அப்போது முதலில் தங்கள் மீது இரக்கம் வையுங்கள்ட்டு பாபா சொல்கிறார். அப்போ நம்ம அந்த சிலைக்கே அப்படி சொல்கிறாங்கன்னா அப்போ நம்மளுடைய நினைவு சின்னம் தான் அந்த சிலைன்னும் போது நம்ம சைத்தன்யத்தில் நம்ம மேலே நம்ம கருணை வைக்கணும். நம்ம மாறணும் இல்லையா? நம்ம மாறணும், நம்ம மேல கருணை வைக்கணும். நம்ம மேல கருணை வச்சு மற்றவங்களுக்கும் கருணை வழங்கணும். பிறகு பிராமண பரிவாரத்தின் மீது இரக்கம் வைங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் மீது கருணை வச்சு பாபாவை நினைங்க. 63 ஜென்ம பாவ கணக்கு நான் முடிக்கணும்னு நான் பாபாவை நினைச்சாதானே போகும். சுயத்தின் மீது ஃபர்ஸ்ட் கருணை வைங்கன்றாரு. ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவாங்க, டே படிடா, நீ படிச்சாதான்டா நீ நல்லா இருப்ப, ஃபர்ஸ்ட் உன் மேல இரக்கம் காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீ படிச்சாதான் நீ நல்லா இருப்ப, நீ அடுத்தவங்களை கூட நீ பார்க்க வேணாம், நீ நல்லா இருக்கணும்னா நீ படின்னுவாங்க. அந்த மாதிரிதான் பாபா சொல்றாரு. நீ நல்லா இருக்கணும்னா நீ ஃபர்ஸ்ட் என்ன நினை, அப்பதானே உனக்கு நல்லது நடக்கும். உனக்கு நல்லது நடந்தாதான் நீ மற்றவங்க நல்லது செய்ய முடியும். அதெல்லாம் பாபா சொல்றாரு. நீங்க ஒழுங்கா மாறுங்க, நீங்க ஒழுங்கா மாட்டு மற்றவங்களுக்கு நல்லது செய்யுங்க, உங்க மீது கருணை வைங்கன்றார் பாபா. பிறகு பிராமண பருவத்தின் மீது கருணை வைங்க. நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மளுடைய சகோதரர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக நம்மளோட சக்தி குறைஞ்சவங்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம தானே கொடுக்கணும். இப்போ நமக்கு மேலே இருக்கிறாங்கன்னா பரவாயில்ல, அவங்க நமக்கு சக்தி கொடுப்பாங்க. நம்ம கீழே இருக்கிறவங்க எல்லாரும்னா அப்புறம் நமக்கு சக்தி கொடுக்குறோம். அதாவது நம்ம மேலே ஒரு அன்பு காட்டுறவங்க யாருமே இல்லைன்னா அப்போ நம்ம தான் மேல் இடத்துல நமக்கு மேலே பாபா இருக்கிறாரு. பாபா நமக்கு அன்பு கொடுக்குறாரு. நம்ம அன்பே சிவம் நமக்கு அன்பு கொடுக்குறாரு. அன்பு கடலாகி நம்ம தான் மாஸ்டர் அன்பு கடலாகி மற்றவங்க கொடுக்கணும். நமக்கு மேலே யாருமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் தான் பாபாவுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாபாட்ட சக்தி வாங்கி பிராமண பரிவாரத்துக்கு கொடுங்க, கருணை வைங்கன்றார். யாராவது வேறு வசமாக இருந்தால், சம்ஸ்கார வசமாக இருந்தால், பலவீனமாக இருந்தால், அச்சமயம் புத்தியற்றவராகிவிட்டு இருந்தால் கோபம் கொள்ளாதீங்கன்ட்டு பாபா சொல்கிறார். கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அது பிகேவாக இருந்தாலும் சரி, நான் பிகேவாக இருந்தாலும் சரி, அவங்க கோப சம்ஸ்காரத்தில் வசமாகி இருக்கிறாங்க, பலவீனமாக இருக்கிறாங்க, ஆத்மாவில் சக்தி இல்லை, புத்தியற்றவராகி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க மேலே கோபம் கொள்ளாதீங்க அப்படின்றார். கோபத்தின் ரிப்போர்ட் அதிகம் வருது. இப்போ நான் பிகேஸ்குள்ளாரையே நிறையா கோபப்படுறாங்க அப்படின்ற ரிப்போர்ட்டு பாபாவுக்கு போகுதான். கோபம் இல்லை என்றால் அதன் குழந்தை குட்டிகளுடன் அதிக அன்பு இருக்குதுன்றாரு. கோபம் சிலர்கிட்ட நிறைய கோபம்லாம் வர்றதில்ல, அதனால கோபத்தினுடைய குழந்தை குட்டிகள்லாம் இருக்குதான். சிறுசிறுப்பு, கடுக்கடுப்பு, ஆவேசம்லாம் வருது. இந்த ஆவேசம் கோபத்தின் குழந்தையாகுன்றாரு. ஆவேசம் வருது இல்லையா? அது சில டைம்ல வருது. அது கோபத்தின் குழந்தையாகும். என்னையே பேசிட்டியா, நான் யார் தெரியுமா அப்படின்லாம் பேசுறது, ஆவேசமா பேசுறது, இதெல்லாம் கோபத்தினுடைய குழந்தை குட்டி தான்றார். ஆக எப்படி பரிவாரத்தில் நடக்கிறது இல்லையா? பெரிய குழந்தைகளிடம் அன்பு குறைஞ்சிருது மற்றும் பேர குழந்தைகளிடம் அன்பு அதிகமாகி விடுகிறது. ஒரு சாதாரணமா வீட்டுல ஒரு ஆயா பாட்டி, தாத்தா பாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்க குழந்தைகள் மேல அன்பு குறைஞ்சிரும். ஆனா அவங்க பேர குழந்தைகள் மேல குறையாது, அன்பு அதிகமாகி இருக்கும். அது மாதிரி கோபம் தந்தை, மேலும் ஆவேசம் தலைக்கீழான நஷா. அந்த மாதிரி கோபம் மேல அன்பு இல்லை நமக்கு, ஆனா அதோடைய குழந்தை குட்டி பேர குழந்தைகள் மாதிரி இருக்குல்ல, அது மேல நமக்கு அன்பு இருக்குது. ஆவேசம், சிடுசிடுப்பு, கடுக்கடுப்பு, சீன்றது, போன்றது, அந்த மாதிரி அதெல்லாம் இன்னும் போகலை. அதாவது பிகே ஆயிட்டோம், எல்லாருமே பெரிய பெரிய விகாரம்லாம் விட்டுட்டோம், பெரிய பெரிய பாம்பெல்லாம் விட்டுட்டோம். இந்த குட்டி குட்டி பாம்பெல்லாம் நம்மகிட்ட ஒட்டிட்டு இருக்குது. குட்டி குட்டி பாம்பெல்லாம் இன்னும் போகலன்றார் பாபா. பாபா ஃபுல்லா பானையை வாங்கினா கூட தட்டி பத்தனை வாங்கணும். ஒரு தேவதையா மாத்தணும்னா அப்படியே எடுத்தோம் கவுத்தோம்னா கொண்டு போய் சொர்க்கத்துல விட்டுருவாரு.
தட்டி பார்த்து தானே தேவதை ஆயிட்டாங்களா, முழுசா ஆயிட்டாங்களா? நிறைய டெஸ்ட் பேப்பர் கொடுப்பாரு, பிரச்சனையை கொடுப்பாரு. அப்பயும் இந்த ஆத்மா தேவதை மாதிரி அப்படியே இருக்குதா? இதோட குணங்கள் வந்து அப்படியே கருணை உள்ள குழந்தையா இருக்குதா? இந்த குழந்தைக்கு ஆனந்தமா இருக்குதா, சுகமா இருக்குதா? என்ன பிரச்சனை வந்தாலும் ஆனந்தமா சுகமா உட்காந்துருக்குறீங்களா பாப்பாரு. இல்லைன்னா உங்களுக்குள்ளார ஏதாவது ஒரு கோபம் வெடிக்குது, ஆவேசம் வருது, கடுகடுப்பு சிடுசிடுப்புலாம் சின்ன சின்னதா இருக்குன்னா நம்ம இன்னும் மாறலான்னு அர்த்தம். அப்போ இன்னும் நம்ம தேவதையாக தகுதி ஆகலான்னு அர்த்தம். அதனால தான் டெஸ்ட் பேப்பர் கொடுக்குறாரு. டெஸ்ட் பேப்பர் கொடுத்து அதுலேயும் நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோமா, நமக்குள்ள சக்தி இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணுறாரு. அப்போ அவரை நினச்சாதானே பிரச்சனைகள் வரும், டெஸ்ட் பேப்பர் வரும். ஆனால் பாபா கிட்ட இருந்து நம்ம சக்தி இருந்தால் தான் நம்மளால அந்த டெஸ்ட் பேப்பரை பாஸ் பண்ண முடியும். அதனால தான் அவரை நினைங்கன்றார். ஏன்னா பெரிய பெரிய டெஸ்ட் பேப்பர்லாம் வரும். ஏன்னா அப்போதான் நீ வந்து தகுதியா, லட்சுமி நாராயண் ஆகிறதுக்கு தகுதினா பெரிய பெரிய டெஸ்ட் பேப்பர்லாம் பாஸ் ஆகி தானே ஆகணும். எப்படி பதவியோ அந்த அளவுக்கு தான் டெஸ்ட் பேப்பர் வரும். ஆக கோபம் தந்தை, மேலும் ஆவேசம் தலைக்கீழான போதையா இருக்குது. நஷாவும் பல்வேறு விதமாக உள்ளது. புத்தியின் நஷா, கடமையின் நஷா, சேவையின் ஏதேனும் விசேஷ காரியங்கள் கூட உள்ளது. அதாவது எல்லாத்துலேயும் நமக்கு வந்து போதை இருக்குது. நம்ம புத்தி மேலே நமக்கு போதை இருக்குது. நான் பெரிய ஆள், நான் எல்லாமே கரெக்டாக செய்வேன், என் புத்தியால் நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு. அப்புறம் கடமையின் போதை இருக்குது. அதாவது நான் தான் இதை செய்யணும், நான் என்னுடைய கடமை இது, நான் வந்து இந்த வீடை நான் பார்த்துக்கணும், இந்த வீடை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன்னா நான் இந்த கடமை இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸை நான் தான் பார்த்துக்கணும், அப்படி இப்படின்னு அந்த ஒரு கடமையினுடைய போதை இருக்குது. எல்லாத்துலேயும் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்றார். சேவையின் ஏதேனும் விசேஷ காரியம், பிகேவாக இருந்தால் சேவையில் அதில் ஒரு நசா, அதில் ஆவேசம் ஆகிறதுன்றாரு. ஏன் இதை கரெக்டாக செய்யலை, இதை ஏன் அப்படி பண்ணிட்டீங்க, அதை ஏன் அப்படி பண்ணிட்டீங்கன்ட்டு நமக்குள்ளார என்ன ஆயிடுது, ஆவேசம் வருதுன்றாரு. எனவே தயாளு, இரக்கம் உள்ளவர் ஆகுங்கள். செக் பண்ணுங்க, உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. எனக்குள்ளார எந்த மாதிரி குணங்கள்லாம் இன்னும் சரியாகலை, இன்னும் வந்து இந்த விகார குணங்கள் போகலை, இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்குது, எல்லாத்தையும் பாருங்க. எனவே தயாளு குணம், இரக்கம் உள்ளவரா ஆகுங்கள். கிருப்பாலு, கருணை உள்ளவர் ஆகுங்கள். தயாளு கிருப்பாலு ஆகுங்கள்ன்றாரு. இரக்கம் மனமுடையவர் ஆகுங்க, கருணை உள்ளமுடையவரா ஆகுங்கள். பாருங்கள், புது வருடத்தில் ஒருவர் மற்றவரின் வாயை இனிப்பாகவும் செய்கிறாங்க. நியூ இயர் பிறந்துச்சுன்னா ஸ்வீட் கொடுப்பாங்க, வாழ்த்து சொல்லுவாங்க என்றால் வாயை இனிப்பாக்கவும் செய்வார்கள் இல்லையா? ஆக முழு வருஷமும் கடுமையாக காட்டக்கூடாது. அவர்கள் வாயை இனிப்பாக்குகிறார்கள், நீங்கள் வெறுமனே வாயை மட்டும் இனிப்பாக்குவதில்லை, நீங்கள் ஸ்வீட்டு மட்டும் கொடுக்கறதில்ல, நம்ம வாயை மட்டும் நம்ம வாயால் நியூ இயர் விஷஸ் ஹாப்பி நியூ இயர் மட்டும் சொல்கிறதில்ல, ஆனால் உங்கள் முகமும் இனிமையாக காண்பிக்க வேண்டும். நம்ம அவங்க வாயை தான் இனிப்பாக்குறாங்க, நம்ம வந்து நம்மளுடைய நடத்தை முகமும் இனிப்பாக்கணும், இனிமையாக காண்பிக்க வேண்டும். சதா தனது முகம் ஆன்மீகத்தின் அன்பினுடையதாக இருக்க, நம்ம முகத்தை பார்த்தா அதில் ஆன்மீகம் தெரியணும். இவங்களை யாரோ உருவாக்கிட்டு இவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கணும். நம்மளை புன்முறுவலுடன் கூடியதாக இருக்க வேண்டும். நம்மளோட முகம் எப்படி இருக்கணும், புன்சிரிப்போட இருக்கணும், கடுமை தன்மை இருக்கக்கூடாது. வெளி உலகத்துல பாருங்க, அப்படியே கடுமையா ஃபேஸ் வச்சிருப்பாங்க, அந்த கடுமைத்தன்மை இருக்கக்கூடாது. பெரும்பாலானோர் பாப்தாதாவுடன் ஆன்மீக உரையாடல் செய்யும்போது சொல்றாங்க, தங்களின் உண்மையான விஷயத்தை அவங்க பாபாட்ட சொல்றாங்க, வேறொன்றும் சொல்வதில்லை. எனவே பெரும்பாலானோர் ரிசல்ட்டில் மற்ற விகாரங்களை விட கோபம் அல்லது கோபத்தின் குழந்தை குட்டிகள் பற்றிய ரிப்போர்ட் அதிகமாக இருக்குதுன்றாரு. நிறைய பேரோட ரிசல்ட் நம்மளை பற்றியே சொல்லியிருப்போம், மற்றவங்கள பற்றியும் சொல்லுவோம் இல்லையா, லெட்டர் எழுதும் போது அதில் என்ன ரிசல்ட் வருதுன்னா கோபத்தின் குழந்தை குட்டிகள் தான் நிறைய ரிப்போர்ட் வருது. ஆக பாப்தாதா இந்த புது வருடத்தில் இந்த கடுமைத்தன்மையை நீக்கிவிட வேண்டும் என இப்போ பாபா விரும்புகிறார். அநேகர் தங்கள் உறுதிமொழியும் எழுதியிருக்கிறாங்க, விரும்புவதில்லை ஆனால் வந்துடுது. நிறைய பேர் பாபா இந்த வருஷம் நான் கோபத்தை விட்டுறேன் அப்படின்ட்டு உறுதிமொழி எழுதுறாங்க, ஆனா அப்புறமும் சொல்றாங்க நான் விரும்பல, ஆனா வந்துருச்சு கோபம். பாப்தாதா காரணம் சொன்னார், உறுதித்தன்மை குறைவாக உள்ளது. நீங்க திட சங்கல்பம் எடுக்கல, நீங்க அடிக்கடி நான் விடுறேன்னு நினைக்கிறீங்க, எடுத்துக்கிறீங்க, திரும்ப நீங்க கையிலேயே நீங்க உங்களுடைய லாவை வந்து சட்டத்தை கையில எடுத்துக்கிறீங்க, நான் உங்களை திருப்தியே தீருவேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறீங்க. அப்புறம் நீங்க வந்து அவங்க மேல கோவப்படுறீங்க, யார் உங்க கூட இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் அதிக கோபத்தை காட்டுவீங்க. இது எதுக்கு, தேவையில்லாத வேலை இல்லையா? கருணை உள்ளமுடையவளா ஆகுங்கன்றார். பாபாவுக்கு முன்னால் சங்கல்பத்தின் மூலம் உறுதிமொழியும் சொல்றார்கள். பாபா ரூமுக்கு போகிறோம், மதுபனில் உட்காந்து எழுதுறோம், திட்ட சங்கல்பம் உறுதிமொழி எடுக்கிறோம். பாபா இந்த வருஷம் நான் கோபத்தை விட்டுருவேன், 5 விகாரத்தையும் விட்டுருவேன்ட்டு. ஆனால் திடத்தன்மை என்பது அத்தகைய ஒரு சக்தி. உலகத்தவர்களும் சொல்றாங்க, சரீரமே போய்விட்டாலும் உறுதிமொழி போகக்கூடாதுன்னு. அதாவது உலகில் இருக்கிறவங்க கூட சொல்றாங்க, சத்தியம்லாம் பண்ணுவாங்க பாருங்க, நான் செத்தாலும் இந்த சத்தியத்தை விட மாட்டேன்னுவாங்க. உலகத்துல இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி திடத்தன்மை எடுக்கிறாங்க. இங்க பிகேஸ் நம்ம எப்படி இருக்கிறோம், பாபாட்ட சொன்னோம் இல்லையா, சத்தியம் பண்ணோம் இல்லையா, அந்த சத்தியத்தை உறுதிமொழி எடுத்தோம் இல்லையா, அது நம்ம உடம்பே போனாலும் அதை விடக்கூடாதுன்றார் பாபா.
சாக வேண்டியதாக இருக்கலாம், வளைந்து கொடுக்க வேண்டியதாக வரலாம், மாற வேண்டியது இருக்கலாம். நீங்க எடுத்த சத்தியத்துக்காக உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் அப்படி வரும். கோவப்பட மாட்டேன் பாபான்னு சொல்லியிருப்பீங்க, ஆனா கோவப்படுற மாதிரியே சுச்சுவேஷன் வரும். நீங்க சாக வேண்டியது இருக்கும். அதான் உங்க பக்கம் நியாயம் இருக்கும். ஆனா அடுத்தவங்க பக்கம் அவங்க அவங்க பக்கம் நியாயமே இல்லாம அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க எல்லா வேலையும். நமக்கு கோபமா வரும். ஆனா நம்ம கோவப்படக்கூடாது. நம்ம சாக வேண்டியதா கூட இருக்கலான்றாரு பாபா. பாபா சொல்றாரு, நீங்க உங்க பக்கம் நியாயம் இருந்தா கூட நீங்க வளைஞ்சு போக வேண்டியது இருக்கும், சாக வேண்டியது இருக்கும், மாற வேண்டியது இருக்கலாம், விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கலாம், சகித்து கொள்ள வேண்டியது இருக்கலாம். ஆனால் உறுதிமொழியில் வலிமையுடன் இருப்பவர்கள் ஒவ்வொருடிலும் வெற்றி மூர்த்திகள்ன்றாரு. பாருங்க, எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் உங்க உறுதிமொழியில நீங்க வலிமையோட சக்திசாலியா இருக்கிறீங்கன்னா ஒவ்வொரு அடியிலும் நீங்க வெற்றி மூர்த்திகள்ன்றாரு. இதை டெஸ்ட் பண்ணுங்க. ஏனென்றால் திடத்தா என்பது வெற்றிக்கான சாவி. எங்க திடத்தா இருக்குதோ, உறுதிமொழி இருக்கோ, அங்க அது வெற்றி கண்டிப்பா வெற்றி கிடைச்சே ஆகும். வெற்றியினுடைய சாவி வந்து திடத்தா தான். இதை போட்டிங்கன்னா வெற்றி கிடைச்சிடும். இந்த சாவி அனைவரிடம் இருக்குது, ஆனால் சமயத்தில் மறைந்து போகிறதுன்றாரு. எல்லார்ட்டையும் திடத்தா இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லுவோம், நான் கரெக்டாக நான் இதை செய்ய மாட்டேன், செஞ்சு கண்டிப்பாக இதை சில சாதாரண விஷயங்கள் ஸ்ரீமத்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுறோம். மெயின் விஷயத்துல கோட்டை விட்டுருவோம். இப்போ சாப்பாடு குடித்தல் எல்லாம் மாறியாச்சு, தூய்மையாக இருக்கணும் அதுவும் மாறியாச்சு, அதெல்லாம் மாறியாச்சு. ஆனால் வந்து சில சில விஷயங்கள் கோவப்படுறது, இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து மறந்து போயிடுது. டக்குன்னு சமயத்தில் மறந்து போயிடுது. அந்த திடத்தன்மை நம்ம எடுத்தோமே அதை மறந்துட்டோம், பாபாட்ட உறுதித்தன்மை கொடுத்தோமே அதை மறந்துடுவோம். எந்த விஷயத்துல மறக்கிறோம். ஆக என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. புத்தாண்டில் புதுமையை செய்தே ஆக வேண்டும். தன்னுடைய சகயோகிகளின் மற்றும் உலகத்தின் மாற்றத்துக்காக இப்போ நீங்கள் புதுமையை செஞ்சே ஆகணும். நீங்கள் மாறினாதான் உலகம் மாறும். பின்னால் இருப்பவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா, ஆக செய்ய வேண்டும் இல்லையா? முதல்ல பெரியவர்கள் செய்வார்கள் இல்லையா? நாமும் சிறியவர்கள் என்று அந்த மாதிரி யோசிக்க கூடாது. நம்ம இப்போதானே வந்தோம், நான் இன்னைக்கு தான் பிகே ஆயிருக்கிறேன், நான் வந்து ஒரு 6 மாதம் தான் ஆகுது. பெரிய பெரிய தாதி சிஸ்டர்ஸ் அவங்களாம் செய்யட்டும், நம்ம ஏன் செய்யணும்லாம் நினைக்கக்கூடாது. சிறியவர்கள் பாபாவுக்கு சமமானவர்கள். ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு அதிகாரி தான்றாரு. யார் சின்ன சின்ன குழந்தைகளோ அவங்க எல்லாம் பாபாவுக்கு சமமானவர்கள்ன்றாரு. எல்லாருமே தந்தைக்கு அதிகாரி, முதல் தடவையாக வந்திருந்தாலும் சரி. ஆனால் என்னுடைய பாபான்ட்டு சொல்லிட்டீங்க இல்லையா, அப்படி சொல்லிட்டா நீங்களும் அதிகாரி தான்றாரு. ஸ்ரீமத் படி நடப்பதற்கும் அதிகாரி மற்றும் சர்வ பிராப்திகளுக்கும் அதிகாரி நீங்க தான் சொல்றாரு. யார் இப்ப பிக்கா இருந்தா கூட சரி, பாபா அவங்களுக்கும் கொடுக்குறாரு, சான்ஸ் கொடுக்குறாரு. இன்னைக்குதான் பிக் ஆயிருக்கானா ஸ்ரீமத் படி நடப்பதற்கு அதிகாரி, நீ தைரியமா நட, என்னுடைய ஸ்ரீமத் படி நட, சர்வ பிராப்திகளும் உனக்கு தான் குழந்தாய், கஜானா திறந்து இருக்குது, நீ என்ன நினைச்சுக்கோ, எல்லாத்தையும் அடைஞ்சுக்கோ, என்னுடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி நீ என்ன மாதிரி மாறு, சமான் ஆகி யாருனாலும் 108 லட்சுமி நாராயணன் ஆக முடியும், கடைசியில் வந்தாலும் சரின்றாரு. உங்களுக்கான இது ஓப்பன் ஆகிருக்குது, எல்லாமே வந்து அதிகாரி தான் நீங்கன்றாரு. டீச்சர்கள் தங்களுக்குள் ப்ரோக்ராம் தயார் செய்ய வேண்டும், வெளிநாட்டினரும் தயார் செய்ய வேண்டும், பாரதவாசிகளும் சேர்ந்து தயார் செய்ய வேண்டும். பாப்தாதா பரிசு தருவார், நமக்கு கிஃப்ட் தரன்றார். எந்த ஜோன் வெளிநாடாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, எந்த ஜோன் நம்பர் 1 பெறுகிறதோ அவர்களுக்கு தங்க கோப்பையே தருவோம்ட்டு பாபா சொல்றார். தன்னை மட்டும் தயார் செய்தால் போதாது, துணையில் இருப்பவர்களையும் உருவாக்க வேண்டும்ன்றாரு. நீங்க மட்டும் மாறக்கூடாது, எல்லாரையும் மாற்றணும். ஏனென்றால் பாப்தாதா பார்த்திருக்கிறார், குழந்தைகளின் மாற்றம் இல்லாமல் உலகின் மாற்றம் கூட மந்தமாகி கொண்டுள்ளதுன்றாரு. நம்ம மாறினா தானே உலகம் மாறும், நம்மளே மாறலன்னா எப்படி உலகம் மாறும்? உலகம் மாறல இன்னுமே விநாசம் வரலன்னா நம்மவே மாறல. மேலும் ஆத்மாக்கள் புது புது விதமான துக்கங்களுக்கு இப்ப ஆளாகி கொண்டிருக்கிறாங்க. ஆனா உலகத்துல துக்கம் அசாந்தி அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. துக்கம் அசாந்திக்கு புது புது காரணங்கள் இப்போ உருவாகி கொண்டுள்ளன. எனவே பாப்தாதா இப்போது குழந்தைகளின் துக்கத்தின் கூக்குரல் கேட்டு மாற்றத்தை தான் இப்ப விரும்புறாரு. இப்ப இதையெல்லாம் ஒட்டுமொத்தம் உலகத்தை விட்டு போனா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உலகமே துக்கத்துல இருக்குது, துக்கம் போய் சுகம் வரணும் இல்லையா? அப்ப யார் மாறணும்? அப்ப பாபா மாற்றத்தை விரும்புறார். எனவே ஹே மாஸ்டர், சுகம் தரும் வள்ளலின் குழந்தைகளே, துக்கத்தில் இருப்பவர்கள் மீது இரக்கம் கொள்ளுங்கன்றாரு. நீங்க கடவுளை அடைஞ்சிட்டீங்க, நீங்க நிம்மதியா தூங்குறீங்க, நீங்க நிம்மதியா அமிர்த விளைஞ்சு பாபா யோகா பண்றீங்க, உங்க பாவத்தை அழிச்சுக்கிறீங்க, நீங்க நிம்மதியா இருக்கிறீங்க. முரளி கேட்டாலே போதும் உங்களுக்கு, நீங்க அவர் கூட வாழறத அனுபவம் பண்றீங்க. பாபா கூட இருக்கிறோம், பாபா நம்ம கூட இருக்கிறாரு, முரளி கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது, சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆனா உலகத்தார் எவ்வளவு துக்கத்துல இருக்கிறாங்க, அவங்க மேல கருணை வைங்க, இரக்கம் கொள்ளுங்கன்றாரு. பக்தர்களும் கூட பக்தி செய்து செய்து களைச்சு போயிட்டாங்க இல்லையா? போய் சூடம் ஏத்தி தேங்காய் பழம் உடைச்சி என்ன கிடைச்சது, வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்ட்டு பக்தர்கள் என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க, களைச்சு போயிட்டாங்க. எந்த கோயிலுக்கு போய் என் பிரச்சனை தீரல,
நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு, களைப்பு வந்துட்டு இருக்குது. பக்தர்களுக்கும் முக்தியின் ஆஸ்தி கிடைக்க செய்யுங்கள்ன்றாரு. இப்போ அவங்களுக்கும் முக்தி கிடைக்கணும், ரக்கம் வருகிறதா இல்லையா? நம்ம எப்படி எல்லாத்துலேருந்து வெளியே வந்தோமோ அவங்களும் எல்லாத்துலேருந்து வெளியே வரணும். அப்போ அவங்க மேலேயும் கருணை வருதா இல்லையா? உங்களுடைய சேவையிலேயே உங்களுடைய தினச்சரியாவில் பிஸியாக இருக்கிறீங்களா? ஆனால் நீங்கள் மட்டும் சேவை பண்ணுறது உங்களுடைய டெய்லி ருட்டீனில் பிஸியாக இருக்கீங்களா? நிமித்தமாக நீங்கள் தான் இருக்கிறீங்க. பெரியவர்கள் தான் நிமித்தம் என்று அப்படி கிடையாது. யார் மேரா பாபா சொன்னாங்களோ அவங்க கூட, பாபாவை யார் ஏத்துக்கிட்டாங்களோ எல்லா குழந்தைகளும், ஒவ்வொரு பிகேஸ்க்கும் என்ன இருக்குது, ஒவ்வொரு பிகேஸ்க்கும் பொறுப்பு இருக்குதுன்றாரு. யார் மேரா பாபா சொன்னாரோ, யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ பாபாவை, அந்த ஒவ்வொரு குழந்தையும் அனைவருமே நிமித்தம் தான், எல்லாருமே கருவிதான். பிகே ஆயிட்டேன் நான், ஏதோ சும்மா இப்பதான் பிகே ஆயிருக்கிறேன், எனக்கே இந்த சிஸ்டர் இந்த பாடம் எடுப்பாங்க, நான் சேவை கூட எனக்கு செய்ய தெரியாது, எனக்கு பேச கூட வராது, எனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. யார் மேரா பாபா ஏத்துக்கிட்டீங்க, யார் என்னுடைய பாபான்னு சொல்றீங்க, யார் பாபா உண்மையை ஏத்துக்கிட்டீங்க இல்லையா? அவர் சிவபாபா பிரம்மா பாபாவோட வந்திருக்குது சிவபாபா தான். நான் தேடினவர் 63 ஜென்மமா நான் தேடினேன், கோயில் கோயிலா அலைஞ்சேன், எனக்கு கடவுளே கிடைச்சிட்டாரு. யார் ஏத்துக்கிட்டீங்களோ அவங்க எல்லாருமே பிகே ஆயிட்டீங்க. ஒவ்வொருத்தருக்கும் தலைமையில பொறுப்பு இருக்கு, நீங்க எல்லாருமே நிமித்தம் தான் சொல்றாரு பாபா. ஆக புது வருஷத்தில் ஒருவர் மற்றவருக்கு gift கூட கொடுக்குறாங்க இல்லையா? எனவே நீங்க பக்தர்களின் ஆசையை நிறைவேற்றுங்க. இப்போ உங்களை தான் நோக்கி பக்தர்கள் கூக்குரல் இட்டுக்கிறாங்க, தாயே மகமாயி கர்மாரி காப்பாத்தம்மான்னு. யாரை நோக்கி? ஒவ்வொரு பிகேஸ் தான். அவங்க தான் பாபாட்ட இருந்து சக்தி வாங்கி பக்தர்களுக்கு கொடுக்கும். அவர்களுக்கு gift கிடைக்க செய்யுங்கள், துக்கத்தில் இருப்பவர்களை துக்கத்திலிருந்தே விடுவீங்கள், முக்தி தாமத்தில் சாந்தி கிடைக்க செய்யுங்கள்ன்றாரு. அவங்க இப்ப நம்ம துக்கத்துல இருந்து நம்ம அவங்கள விடுவிச்சு அவங்களுக்கு gift கொடுக்கணும். பரந்தாமத்துக்கு அவங்க போவாங்க, அவங்க வந்து சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க இந்த ஞானத்தை ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம மூலமா அவங்களுக்கு ஒரு நொடி பார்வையில ஒரு செகண்ட்ல திருஷ்டி பெற்று போயிடுவாங்க. அவங்களுக்கு அமைதி கிடைக்க பண்ணுங்க. அவர்களுக்கு இந்த லிஃப்டை கொடுங்கள். பிராமண பரிவாரத்தில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மனதின் அன்பு மற்றும் சகயோகத்தின் கிஃப்ட் கொடுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பக்தர்களுக்கும் கொடுங்க, அவங்களுக்கு லிஃப்ட் கொடுங்க, கிஃப்ட் இல்லை லிஃப்ட் கொடுங்க. அப்படியே பறந்தாம போயிடணும் அவங்க ஈஸியா, நம்மளுடைய ஒரு ஒரு நொடி பார்வையிலே பறந்தாம அவங்க ஈஸியா போயிடணும். அந்த அளவுக்கு நம்ம தயாராகணும். பிராமண பரிவாரத்துல கூட ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மனதின் மூலமா அன்பு மற்றும் சகயோகம் ஹெல்ப் என்ற கிஃப்டை கொடுங்க. நம்ம கூடவே இருக்காங்களே பிகேஸ், அவங்களுக்கு எல்லாருக்கும் மனதின் மூலமா அன்பு ஹெல்ப் சகயோகம் கொடுங்க. உங்கள்ட்ட கிஃப்ட்டுகளின் ஸ்டாக் இருக்குதா, அன்பு உள்ளதா, சகயோகம் உள்ளதா? கிஃப்ட்னு சொல்றது இதை தான் சொல்றாரு, அன்பு, இந்த ஹெல்ப் பண்றது, இதை தான் கிஃப்ட்னு சொல்றாரு. முக்தி கிடைக்க செய்வதற்கான சக்தி உங்களுக்கு உள்ளதா? இப்போ நம்ம முன்னாடி ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு அப்படியே நம்மளை பார்த்தோன்னே எல்லா பிரச்சனையும் மறைஞ்சு போயிடுது. அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கா? ஃபர்ஸ்ட் உங்க பிரச்சனையிலேருந்து நீங்க வந்து வெளியே வந்தீங்களா? இப்போ நம்ம பிரச்சனையே புலம்பிட்டு இருக்கிறோம்னா நம்ம என்ன ஆகலைன்னா இன்னும் நம்ம முக்தி கொடுக்குறவங்கள ஆகலைன்னு அர்த்தம். நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறோம், நம்ம ஒரு பார்வை பார்க்குறோம், ஆனால் உங்கள் கிட்ட வந்தவொடனே எனக்கு என் பிரச்சனை எல்லாம் மறைஞ்சு போச்சு, என்னவோ எல்லாம் என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் கொட்டிட்டேன், நான் நிம்மதியாக இருக்கிறேன்ட்டு போனவங்க. அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட சக்தி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. யாரிடம் ஸ்டாக் அதிகம் உள்ளதோ அவர்கள் கை வைத்துங்க. இவ்வளோ நாள் யோகா பண்ணீங்கல்ல, முக்தி கொடுக்கறதுக்கான சக்தி உங்கள்கிட்ட இருக்கா? யார்கிட்ட ஸ்டாக் அதிகம் இருக்கோ அவங்க கை வைத்துங்கன்றாரு. ஸ்டாக் உள்ளதா, ஸ்டாக்கு குறைவாக உள்ளதா அப்படின்னு கேட்குறாரு. முதல் லைனில் இருப்பவர்களுக்கு ஸ்டாக் குறைவாக உள்ளதா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா கை ஒழுங்கா தூக்கலை. இந்த பிரிஜ்மோகன் கை வைத்தாமல் இருக்கிறார், இந்த பிரிஜ்மோகன் பாய் சொல்றாரு. ஸ்டாக்கும் இருக்கிறது தானேன்னு கேட்குறாரு. ஸ்டாக் இருக்கிறதா, அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறா? அனைவரும் உயர்த்தினீர்களா, ஸ்டாக் உள்ளதா? அப்போது ஸ்டாக்கை வைத்துக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க, சேமிச்சு வச்சிருக்கிறீங்களா? டீச்சர்ஸ் ஸ்டாக் இருக்கிறது தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்போது கொடுங்களேன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 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 1000 ரூபா இருக்கு, நம்ம மற்றவங்க கொடுக்க மாட்டோமா கஷ்டப்படுறவங்களுக்கு? அந்த மாதிரி இப்போ பாபாட்ட வந்து சக்தி எடுத்து வச்சுருக்கீங்க, சும்மா சும்மா சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறீங்களா? மற்றவங்க கொடுங்களேன் அப்படின்றாரு. பரந்த மனம் உள்ளவர் ஆகுங்கள், நீங்க எல்லாருக்கும் சக்தி கொடுங்க. மதுபன்காரர்கள் என்ன செய்வீங்க, ஸ்டாக் இருக்குதா, மதுபனில் உள்ளதா, மதுபனிலோ நாலாப்புறமும் ஸ்டாக் நிரம்பியுள்ளது. ஆக இப்போது கொடுக்கும் வள்ளல் ஆகுங்கள், கொடுத்து கொண்டே செல்லுங்கள். சரிதானா? நல்லது. இப்போது ஒவ்வொருவரும் தன்னை மனதின் மாலிக்காக அனுபவம் செஞ்சு ஒரு செகண்ட்ல மனதை ஒருமுகப்படுத்த முடியுமா, கட்டளையிட முடியுமா? இப்ப மனசுக்கு கட்டளையிடுங்க. ஒரு வினாடியில் தனது இனிய வீட்டிற்கு சென்று சேர்ந்து விடுங்கள் சொல்றாரு. இப்ப நம்ம ஒரு செகண்ட்ல பறந்தாம போகணும். இப்ப செக் பண்ணுங்க, மனசு உங்க கட்டளையை ஏத்து நடக்குதா,
அல்லது குழப்பம் பண்ணுதா? மனசு உங்கள் பேச்சை கேட்குதான்ட்டு இப்போ செக் பண்ணுங்கள். மாலிக் தகுதியானவராக இருந்தால், சக்திவானாக இருந்தால், மனம் ஏற்கவில்லை என்பது நடக்க முடியாது. நீங்கள் சக்திவான், நீங்கள் மாலிக்காகி எஜமானனாகி மனசுக்கு கட்டளை கொடுங்க. ஆக இப்போது அபியாசம் செய்யுங்க. 1 செகண்ட்ல அனைவரும் தங்களது இனிய வீட்டிற்கு போய் சேர்ந்து விடுங்கள். இந்த அபியாசத்தை நாள் முழுதும் இடையிடையே செய்வதற்கான கவனம் வையுங்கள். இப்போ நம்ம 1 செகண்ட் பாபா பரந்தாமத்துக்கு போயிடலாம். பாபா நினைவில் நான் ஆத்மா புருவ மத்தியிலிருந்து ஜொலிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ நான் பரந்தாமத்துக்கு போகிறேன். இந்த பூலோகத்தை தாண்டி, சுட்சுமாதனத்தையும் தாண்டி ஒரு செந்நிறமான உலகம், குகை மாதிரி இருக்கு. அந்த குகைக்குள்ளார போகிறேன். அங்கே பரந்தாமம் வீடு, செந்நிறமான உலகம் இருக்கு. நான் ஆத்மா நட்சத்திரம் போல ஜொலிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி சர்வ சக்திவான் சிவத்தந்தை அப்புறம் ஏராளமான பிரகாசத்தோடு, சக்திகளோடு, குணங்களோடு கடலாக எனக்கு முன்னாடி மின்னி கொண்டிருக்கிறார். அவருடைய பவர் ஹவுஸ் மாதிரி அவர் ஜொலிச்சிட்டு இருக்கிறாரு. நான் அவருக்கு முன்னாடி சின்னஞ்சிறிய ஆத்மாவாக ஜொலிச்சிட்டு இருக்கிறேன். பாபாட்ட எனக்கு சக்திகள் வந்துட்டு இருக்கு. இது என்னுடைய அமைதியான வீடு, பரந்தாமம். நான் இங்கிருந்து தான் நடிக்க வந்தேன். அந்த அமைதியை அனுபவம் செய்கிறேன். ஸ்வீட் சைலன்ஸ், இனிமையான அமைதி எனக்குள்ளார நிரம்புது. இந்த 1 செகண்ட் பயிற்சி, இந்த பயிற்சியை, இந்த அபியாசத்தை நாள் முழுவதும் இடையிடையே செய்வதற்கான கவனம் வையுங்கள்ன்றாரு. இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம நாள் முழுசும் ஒரு செகண்ட் போனாலே போதும், அவ்வளோ சக்தி நமக்குள்ளார நிரம்பும். நம்ம பரந்தாமத்தில் இருக்கிற அந்த உணர்வு அப்படியே நமக்கு ஏற்படும் போது அமைதி நிரம்பிடும். இப்போ 1 செகண்ட் பண்ணோம் இல்லையா, அது அப்படியே நம்ம நாள் முழுதும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணிகிட்டே இருக்கணும். மனதின் ஒருமுகத்தன்மை தன்னையும் மற்றும் வாயுமண்டலத்தையும் கூட சக்திசாலியாக ஆக்கிவிடும். இந்த மாதிரி மனசை நீங்கள் ஒருநிலைப்படுத்தும் போது எல்லா விஷயத்துலேருந்து விடுபட்டு நம்ம பாபாட்ட போயிட்டு வரும்போது, பாபா தொட்டுட்டு கூட நீங்கள் வரலாம். அந்த மாதிரி பயிற்சி அப்படியே பண்ண நீங்களும் மாறுவீங்க. நீங்கள் சக்திசாலியாக மாறிடுவீங்க. நீங்கள் இருக்கிற இடம் கூட சக்திசாலியாக மாறிடுன்றாரு. நல்லது. நாலாபுரம் உள்ள அனைவருக்கும் மிக அன்பான சகயோகி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, நாலாபுரம் உள்ள வெற்றியாளர்களாகிய குழந்தைகளுக்கு, நாலாபுரம் உள்ள பரிவர்த்தன் சக்திவான் குழந்தைகளுக்கு, நாலாபுரம் உள்ள சதா தன்னை பிரத்யட்சம் செய்து பாபாவை பிரத்யட்சம் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா தீர்வு சுரூப உலக மாற்றம் செய்யும் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் மனதின் ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளவும். அதோடு அனைத்து குழந்தைகளுக்கும் யார் பாபாவுக்கு தலைக்கிரீடமாக இருக்கிறார்களோ அத்தகைய சிரித்தாஜ், அதாவது பாபா தலை மேலே யாரும் உட்காந்துருக்குறாங்க, பாபாவுக்கு தலை கிரீடமாக பொறுப்பு கிரீடத்தை எடுத்துக்கிறாங்க. உலக மாற்ற காரியத்தின் பொறுப்பு கிரீடத்தை யாரெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்கள கூட சிரித்தாஜ் குழந்தைகள்னு சொல்றாரு. சிரித்தாஜ் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் நமஸ்தேன்னு சொல்றாரு. வரதானம்: முரளிதரனின் முரளி மீது அன்பு வைக்கக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. முரளிதர் பாபா தான், அவர் தான் புல்லாங்குழல் இசை. புல்லாங்குழல்ன்றது இந்த முரளி தான். அந்த முரளியை வாசிக்க வாசிக்க ஆத்மா மயங்குது இல்லையா. வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களும் நம்ம போனாலும் சரி, இந்த முரளி படிக்கும்போது நமக்கு கிடைக்கிற நிம்மதி, அமைதி எதுலேயும் கிடைக்க மாட்டேது இல்லையா. இது கடவுளுடைய வாக்கியம், மகா வாக்கியம். இதை தான் புல்லாங்குழலாக அவங்க காமிச்சிருக்கிறாங்க. கிருஷ்ணர் புல்லாங்குழல் இசைச்சாரு. அந்த கோபகோபியர்கள் மயங்கி வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு மயங்கிட்டு இருந்தாங்க அதை கேட்டு அப்படின்ட்டு காமிச்சிருக்கிறாங்க சாஸ்திரத்தில். அந்த முரளிதரன் முரளி மீது, இந்த முரளி மீது யார் அன்பு வைக்கிறாங்களோ அவங்க சதா சக்திசாலி ஆத்மா ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. எந்த குழந்தைகளுக்கு படிப்பு, அதாவது முரளி மீது அன்பு இருக்குதோ அவர்களுக்கு சதா சக்திசாலி பாபா என்ற வரதானம் கிடைச்சிருது. யார் இந்த முரளியை அன்பா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாபா வரதானம் கொடுத்துட்டாரு. சதா சக்திசாலி பாபா என்ற வரதானம் கிடைச்சிருது. அவங்க எப்பயுமே சக்திசாலியா இருப்பாங்க. அவர்களுக்கு முன்னால் எந்த ஒரு தடையும் நிற்க முடியாது, எந்த ஒரு விக்னமும் நிற்க முடியாது. எது வந்தாலும் அது ஓடிடும். மாயா ரூபரூபமா எடுத்து வந்தாலும் யார் கண்டினியூஸா முரளி படிக்கிறாங்களோ, விடாம முரளி படிச்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி எந்த தடையும் நிற்க முடியாது. முரளிதரிடம் அன்பு வைப்பது என்றால் அவரது முரளி மீது அன்பு வைப்பதாகும். இப்ப பாபா மேல அன்பு வைக்கிறோம்னா அவர் சொல்ற முரளி மேல அன்பு வைக்கணும். சில பேர் முரளி படிக்க மாட்டாங்க, ஆனா எனக்கு பாபா பிடிக்கும்னுவாங்க. அதெல்லாம் கிடையாதுன்றார் பாபா. யாராவது
பாபா சொல்றாரு, யாராவது சொல்றாங்க முரளிதர் மீதோ எனக்கு அன்பு இருக்கு, ஆனா படிப்பதற்கு டைம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது பாபா ஏத்துக்க மாட்டாராம். ஏனென்றால் எங்கே ஈடுபாடு உள்ளதோ அங்கே எந்த ஒரு சாக்குப்போக்கும் இருக்காதுன்றாரு. அதான் டைம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஈடுபாடு இருக்குது, படிப்பு மேல இஷ்டம் இருக்குதுன்னா அவங்க சாக்குப்போக்கு சொல்ல மாட்டாங்க. படிப்பு மற்றும் பரிவாரத்தின் அன்பு கோட்டையாக ஆகிவிடுகிறது. அப்ப படிக்கணும், முரளி படிக்கணும், பிகேஸ் கூடயே இணைஞ்சிருக்கணும், அதுதான் நமக்கு கோட்டையாக ஆகுன்றாரு. எங்க நம்ம பாதுகாப்பா இருப்போம்னா முரளி படித்தோம் மற்றும் பரிவாரம் பிகே ஃபேமிலி கூட இணைஞ்சிருந்தால் தான் நம்ம பாதுகாப்பாக இருப்போன்றார். அதனால் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள்னு சொல்கிறார். மாயாட்டந்து தப்பிக்கணும்னா பிகே ஃபேமிலி கூட இருக்கணும், பரிவாரத்து கூட இருக்கணும். முரளி படிப்பை தவறக்கூடாது. எப்பயுமே முரளியை பாபா கூட இருக்கிறாரு, பாபாவுடைய பரிவாரம் நம்ம கூடவே இருக்கிறாங்கன்னா நம்ம பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: ஒவ்வொரு பரிஸ்திதியிலும் தன்னை மாற்றம் செய்து கொள்வீர்களானால் உண்மையான தங்கம் ரியல் கோல்டு ஆகிடுவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் அது கண்டிப்பாக டெஸ்ட் பேப்பர் தான். அதில் கூட நம்மளை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தான் உண்மையான தங்கம் ஆகிடுவீங்கன்றாரு. அவ்வியக்த சமிக்ஞை: இப்போது ஈடுபாடெனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலாரூபமாக்குங்கள். யோகத்தை ஜுவாலாரூப சக்திசாலி ஆக்குவதற்காக யோகத்தில் அமரும் போது உள்ளடக்கும் சக்தியை பயன்படுத்துங்க. இப்போ நம்ம பாபா நினைவில் உக்காடுறோம் அப்படின்னா புத்தி அங்கங்கே அலைப்பாயுது, எங்கேயாவது ஏதாவது விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்குது இல்லையா? அதனால புத்தி அலைப்பாயறதுக்கு முன்னாடி உள்ளடக்கும் சக்தியை பயன்படுத்துங்க. அப்போதான் அந்த ஆமை என்ன பண்ணுன்னா அதோட கர்மேந்திரங்களை உள்ளடக்கிக்கும். ஏதாவது பிரச்சனை வருதுன்னா, அந்த யானை வருது அப்படின்னா அது என்ன பண்ணும், அந்த கை கால் எல்லாத்தையும் உள்ளார அடக்கிட்டு அது மேலே ஒரு வெறும்னே அந்த ஓடு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த யானை பார்த்துட்டு ஏதோ கல்லுன்னு நினச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி உள்ளடக்கம் சக்தி ஆமையை உதாரணமாக காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இப்போ கை கால் வாய் புத்தி மனசு புத்தி எல்லாத்தையும் உள்ளடக்கிட்டு பாபா நினைவில் உட்காரணும். சேவையின் சங்கல்பம் கூட உள்ளடங்கி விட வேண்டும். அதை நான் அந்த சேவை பண்ணணும், இந்த சேவை பண்ணணும். நிறைய சேவாதாரிங்களுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்ட்டு அந்த சேவையின் நினைவு கூட வரும். அப்போ யோகா பண்ண முடியாது. அதனால அவ்வளவு சக்தி இருக்க வேண்டும். ஸ்டாப் என்று சொன்னவுடன் நின்று விட வேண்டும். மனசுக்கு நீங்க சக்தி, அவ்வளோ சக்தி இருக்கணும். நீங்க ஸ்டாப்னு மனசுக்கு சொன்னோடனே சங்கல்பங்கள்லாம் நின்றுடும். அப்புறம் பாபா மட்டும்தான் நினைக்கணும். முழு பிரேக்கு போட வேண்டும்ன்றாரு. இந்த இதை வண்டியெல்லாம் ஓட்டும் போது பிரேக் போடுறோம்ல, டக்குன்னு ஒரு நாய் வருதுன்னா டப்புன்னு பிரேக் போட்டால் அவனை உடனே என்ன பண்ணுவோம், ஆக்சிடென்ட் ஆகாமல் தடுக்க முடியும். அந்த மாதிரி மனசினுடைய சங்கல்பம் கூட அப்படி தான். ஏகப்பட்டது அது மாட்டும் ஓடும். நீங்கள் மாட்டும் விட்டுட்டிங்கன்னா பிரேக் போட்டு ஆகணும். அப்போ தான் பாபா நினைக்க முடியும். பிரேக் போடலன்னா அது மாட்டும் மனசில் ஏதாவது எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். தளர்ச்சியான பிரேக்கு இருக்கக்கூடாது. ஒரு வினாடிக்கு பதிலாக அதிக சமயம் ஆகிவிட்டால் உள்ளடக்கும் சக்தி பலவீனமாக உள்ளது என சொல்வார்கள்ன்றார். இப்போ பாபா நினைவில் உக்காடுறோம், டக்குன்னு மனசு புத்திக்கு கண்ட்ரோலிங் பவர் ரூலிங் பவர் கொடுத்து நீ போ பறந்தாமத்துக்குன்னு சொல்கிறோம். ஒரு செகண்டில் அது பறந்தாமல் போயிட்டு பாபா நினைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட பிரேக் சக்திசாலியாக இல்லைன்னு அர்த்தம். அந்த உள்ளடக்கும் சக்தி நம்மக்கிட்ட இல்லைன்னு அர்த்தம், பலவீனமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சக்தியே அதுதான். அதுவே இல்லைன்னா மற்ற சக்திகள்லாம் எதுவுமே வராது. அதனால் உள்ளடக்கும் சக்தி முக்கியமான சக்தி, சாட்சியாக இருக்கிற சக்தி அது. உள்ளடக்கும் சக்தி கர்மேந்திரங்களை அடக்கணும், மனசு புத்தி அடக்கிற சக்தி. இந்த சக்தி பாபா நினச்சாதான் வரும். நீங்கள் ஒரு செகண்டுக்கு மேலே உங்களால் பிரேக் போட முடியலன்னா அப்போ உள்ளடக்கும் சக்தி பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.